பெருமாள் முருகன் சிறுகதைகள். சிறுத்த பூதம். வாசிப்பது சந்தீப். பூதங்கத சொல்லுப்பால் செல்ல நாய்க்குட்டியைப் போல் உடலோடு உரசிக்கொண்டு கொஞ்சலாய்க் குழந்தை கேட்பது கிட்டத்தட்ட 20-25வது முறையாக இருக்கலாம். கண்களை முழுக்க மூடிக்கொண்டும் பாதி திறந்தும் இம் என்பதையே பலமுறை பலவிதங்களில் சொல்லிச் சமாளிக்கப் பார்த்தான். கொஞ்ச நேரம் கேட்டுவிட்டு சலித்து தானாகவே விளையாடப் போய்விடும் என்று நம்பினான். விளையாட்டுத் தோழர்கள் யாரும் இந்த நேரத்தில் இல்லை போல. தான் நினைத்ததைச் சாதிக்கும் வல்லமை கொண்டதாக இருந்தது குழந்தை. சிணுங்கலும் கெஞ்சலும் மாறி மாறி ஒலித்து அழுகையாய் பரிணமித்தது. அழுகையின் மிரட்டலோடு அவனை மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொண்டே இருந்தது. கையில் ஏறி ஊர்ந்து வரும் பூச்சியை அனிச்சையாக உதறி எறியும் வேகத்தோடு குழந்தையையும் தூக்கி வீச வேண்டும் என்று தோன்றியது. உடல் அலுப்பு புரண்டு புரண்டு படுக்க அனுமதித்ததே தவிர எதையும் பேசும் நிலையில் அவனில்லை. வீட்டுக்கு வந்தால் சிறிது இளைப்பாறக்கூட விடாமல் தொந்தரவு செய்ய குழந்தையை விட்டுவிட்டு என்ன செய்கிறாள் அவள் என்று மனைவியின் மேல் கோபமேறியது. குழந்தையை மார்பின் மீது படுக்க வைத்துக் கொண்டு கொஞ்சியபடி வெகுநேரம் விதவிதமான கதைகள் சொல்ல வேண்டும். அதன் மழலை கேள்விகளுக்கு முகம் சுளிக்காமல் பதில்களை அடுக்க வேண்டும். குழந்தையோடு அது விரும்பும்படியெல்லாம் விளையாடி மகிழ வேண்டும். அதன் ஈர முத்தங்களின் பசை எப்போதும் இருக்க வேண்டும். குழந்தை மனம் ஏற்றிச் செல்லும் பரிசுத்த லோகங்களுக்கெல்லாம் குதூகலத்தோடு பயணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்து வைத்திருந்த கற்பனைகளை செயல்படுத்தும் விதத்திலில்லை நாட்கள். இப்போது குழந்தையின் வேண்டல்கள் நச்சரிப்புகள். சமயங்களில் எரிச்சல் மண்ட எழுந்து தூரப் போய்விடவோ 2 அடிகள் கொடுக்கவோ செய்வான். அப்படியும் அடங்காமல் எதையாவது திட்டித் தீர்த்தால்தான் மனம் தணியும். குழந்தையின் மெல்லுடலில் சாட்டை விளாறுகளாய் படியும் விரல்களை நினைக்க கசிந்தான். தன் செய்கைகளைப் பற்றி யோசிக்க குழந்தையின் மேல் இரக்கம் சுரந்தது. சிரமத்தோடு விழித்து அதன் முகத்தை பார்த்தான். கபடின் சாயை சற்றும் படியாத தெளிவான முகம். அள்ளி அணைக்கத் தாண்டும் காரியார்த்தமற்ற சொற்கள். மறைக்கத் தெரியாத சோகம் கப்பிய அதன் முகத்தைக் காணக் காணத் தன்மேல் வெறுப்பு கூடிற்று. கதை சொன்னால் அந்த முகத்தில் சிரிப்பின் பூரிப்பை பார்க்க முடியும். உடனே அதற்கு ஆவல் கொண்டான். உடல் அலுப்பையும் மீறி மனம் எழுந்தது. குழந்தையை அருகில் இழுத்து கொஞ்சலாய் முத்தம் கொடுத்தான். அவனுடைய மாற்றம் அதற்கு திகைப்பூட்டியிருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் இருந்ததற்கு முற்றிலும் மாறான குரலில் கண்ணுக்கு என்ன கதை வேணுமாம் என்றான். வெட்கம் குழைய தலையை குனிந்து கொண்டது. அவன் சொல்லுவான் என்னும் நம்பிக்கை கூடிவிட்டது. மார்பின் சுருண்ட முடிகளில் விரல் அழைய பூதங்கதப்பா என்றது. பூதங்கதையா என்று பேச்சை நீட்டித்துக் கொண்டே மூளை அடுக்குகளில் பூதம் பற்றிய கதைகளை தேடலானான். முதலில் அவனுக்கு அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படம் காட்சிக்கு வந்தது. கொஞ்சம் உள்ளிறங்க பட்டணத்தில் பூதம் படமும் நினைவில் ஆடிற்று. ஒரு காலத்தில் திரைப்படங்களை விரும்பிப் பார்க்கும் பழக்கமும் அவற்றில் வரும் பாடல்களை எழுதியவர், பாடியவர், இசை அமைத்தவர் முதலிய விவரங்களை சேகரித்துக் கொள்ளும் வழக்கமும் இருந்தது. இப்போது கூட பழைய திரைப்படங்களைப் பற்றி எங்காவது பேச்சு வரும்போது அவன் தன் புலமையைக் காட்ட முயல்வான். 2 படங்கள் நினைவுக்கு வந்ததும் அவற்றின் கதைகளை நினைவுபடுத்திப் பார்த்தான். குழந்தைக்குச் சொல்வதற்கு அவற்றில் இருந்து எதையும் எடுக்க முடியாது என்று தோன்றிற்று. ஆனாலும் கதையின் துணுக்கு கூட நினைவுக்கு வரவில்லை. அவற்றில் ஏதோ பூதம் சம்பந்தப்பட்டிருப்பதாக மட்டும் தெரிந்தது. வேறொன்றும் ஞாபகத்தில் இல்லை என்பதைக் கண்டு பரபரப்பு கூடிற்று. தனக்கிருந்த சொற்ப இலக்கிய அறிவில் பூதம் எதுவும் இருப்பதாகக் காணோம். செவி வழியாக கேட்ட படித்த கதைகள் எத்தனையோ மனசுக்குள் அப்படியே புதைந்து கிடப்பதாகவும் வேண்டும்போது தூர்த்து எடுத்துக் கொள்ளலாம் என்றும் சர்வ சாதாரணமாக நினைத்திருந்தது பொய்யோ? பூதம் பற்றிய பதிவேதும் அவனுக்குள் இல்லை. சுத்தமாக அழைக்கப்பட்டுவிட்டன. முழுக்க முழுக்க வெறுமை. அவனுடைய நிதானமான யோசிப்பையும் ஒன்றும் வெளிப்படாத முகப் பரபரப்பையும் பார்த்து மீண்டும் பூதங்கதப்பா என்று ஒலிக்கத் தொடங்கிற்று குழந்தை.
சற்றே நிதானித்து, பூதங்கதுதானே என்றான். வரவழைத்துக் கொண்ட சிரிப்பு முகத்தில் ஒட்டியிருந்தது. அவன் வயிற்றின் மேல் உட்கார்ந்து வாயையே பார்த்துக் கொண்டிருந்தது குழந்தை. போப்பா என்று அவனை அலட்சியப்படுத்திவிட்டு எந்த நேரத்திலும் கீழிறங்கி ஓடிவிடலாம். எங்கப்பாவுக்கு பூதங்கதத கூட தெரியல என்று மானத்தை வாங்கிவிடுமோ? மிக வேகமாக கதையைத் தொடங்க வேண்டியதாயிற்று. பூதம் எப்படி இருக்கும் தெரியுமா என்று கேட்டான். குழந்தையின் முகத்தில் ஆர்வம் கூடியது போல தெரிந்தது. பூதத்தின் உருவத்தை மனதில் கொண்டுவர முயன்றான். மனம் ஒரு பக்கம் யோசித்துக் கொண்டிருக்க வாய் வர்ணிக்கத் தொடங்கிற்று. பெரிய பெரிய கையி, கண்ணு ரெண்டும் பனம் பழமாட்டம் இருக்கும். ஒரு காலம் தூணு சைசுல, வாயி கணத்து அகலம் இருக்கும். மனுசன புடிச்சுதுன்னா லபக்குனு முழுங்கேறும். குழந்தையின் முகத்தில் கவனச்சிதைவு. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வர்ணனையை ஓட்டலாம் என்ற எண்ணம் கைகூடாது போலிருந்தது. பூதத்தை வர்ணிக்கப் பயன்படுத்திய உவமைகள் குழந்தைக்கு அந்நியமானவையோ? அல்லது ஏற்கனவே அம்மாவிடம் கேட்டு பழகிவிட்டதா? அவன் மனைவி குழந்தையை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு பக்கத்துக் காம்பவுண்டுக்குள் இருக்கும் தென்னை மரத்தைக் காட்டி சோறாட்டும் போது தென்னமரப் பூதம் பற்றிச் சொல்வது அவ்வப்போது காதில் விழுந்திருக்கிறது. சரியாக கேட்டு வைத்திருக்கலாம் என்று இப்போது தோன்றியது. இருந்தாலும் தென்னை மரத்தில் குடியிருக்கும் பூதம்தானே தென்னமரப் பூதமாக இருக்க வேண்டும், சமாளித்துக் கொள்ளலாம் என்று பட்டது. சொற்கள் தாமாக வெளியேறின. அந்த பூதம் தென்னை மரத்து மேலே ஏறி உட்கார்ந்திருக்குமாம். குழந்தைங்க அழுவற சத்தம் எங்காச்சும் கேக்குதான்னு ஒத்து கேட்டுக்கிட்டே இருக்குமாம். அழுவற சத்தம் வந்துச்சுன்னு வெச்சுக்க. அதன் முடிவு குழந்தைக்கு தெரிந்தே இருந்தது. அழக்கூடாது, அடம்பிடிக்கக் கூடாது என்று பயமுறுத்தும் அறிவுரைகளை இறுதியில் கொண்ட கதை இது. முகம் சுளித்து குழந்தை இடையில் நுழைந்தது. அப்பா! கத்தி பூதம் என்று அவன் பேச்சை திசை மாற்றியது. சிந்தனையில் சற்றே சிடுக்கு விழ இடையிலே வேறொரு பூதம் நுழைகிற அளவுக்கு எங்கே இடமிருக்கிறது என்று யோசித்தான். தான் தொடங்கிய விதம் ரொம்பவும் இறுக்கமானது என்றும் நெகிழ்ச்சி கொண்டால் இன்னும் விஸ்தரிக்கலாம், குழந்தையையும் உள்ளே இழுக்க முடியும் என்றும் எண்ணினான். குழந்தையின் போக்குக்குச் சொற்கள் வளைந்தன. கத்திப் பூதமா கண்ணு? அது எப்பவும் கையில பெரிய கத்தி வச்சுக்கிட்டு இருக்குமாம். அதான் கத்திப் பூதம். எதிர்ல ஆராச்சும் வந்தா ஒரே வெட்டா வெட்டி தின்னுருமாம். பயங்கரமான பூதம் அது. அப்ப தென்னமரப் பூதம்? அதும் பயங்கரமான பூதந்தான். தென்னமரப் பூதம் பொம்பள பூதம், கத்திப் பூதம் ஆம்பள பூதம். அதைச் சொன்னதும் குழந்தையின் முகத்தில் சிரிப்புக்களை படர்ந்தது. ஆம்பளை பொம்பளை பிரிப்புக்கு இத்தனை வசீகரம் இருப்பது அவனுக்கு வியப்பூட்டியது. கதை மேலோடும் என்று தெம்பு கூடிற்று. கத்திப் பூதத்துக்கு மீசை இருக்குமா? அம்மா சொல்லுலியே. மீசை ஆம்பளையின் அடையாளம் என்பது இப்போது குழந்தையின் மனதில் படிந்திருக்கிறது. அதன் கவனம் அவனுக்கு பெருமையூட்டியது. அவளுக்கு தெரியாது கண்ணு. கத்திப் பூதத்துக்கு பெருசா மீசை இருக்கும். 2 பக்கமும் தொங்கும். குழந்தைங்கெல்லாம் அத புடிச்சிக்கிட்டு தூரியாடலாம். அசைத்து அவன் காட்டிய பாவனைகள் குழந்தைக்கு திருப்தி தந்திருக்கும் போல. வாய் விட்டுச் சிரித்தது. மீசையை பிடித்து தொங்கியபடி ஊஞ்சலாடும் காட்சி அதன் மனதில் விரிய விரிய சிரிப்பு பெருகி அறை முழுவதும் கமழ்ந்தது. இத்தனை சாதாரணமாக மீசையை குறித்து கைகளை குழந்தையை மகிழ்வித்துவிட முடியும் என்பது ஆச்சரியம். அவன் தாடியை இளவிரல்களால் தடவிக்கொண்டு அதுக்குத் தாடியும் இருக்குமா என்றது. அந்தக் கேள்வி அவனுக்கு சந்தோஷமளித்தது. அது வெளியில போவோனுமில்ல, தினமும் ஷேவிங் பண்ணிக்குமாம். கத்திப் பூதம் பகலெல்லாம் வெளியில போயிருமாம். எங்காச்சும் தீனி கிடைக்குமா? ஏதாச்சும் குழந்தைங்க அழுவற சத்தம் கேக்குமா? தனியா வருவாங்களா? புடிச்சுக்கலாமுன்னு பாக்குமாம். ஏமாந்தவங்கள பார்த்து லபக்கனு அமுக்கீருமாம். லபக் என்னும் வார்த்தை குழந்தைக்கு மறுபடியும் கிச்சு கிச்சு மூட்டியது.
சிரிப்பின் ததும்பலோடு அமுக்கி என்று தொடர்ச்சி வேண்டியது குழந்தை. அமுக்கி கடிச்சு திங்குமாம். சதைய வவுக்குன்னு கடிக்குமாம். எலும்ப கீழே எரிஞ்சிருமாம். எல்லாத்தையும் சட்டப் பாக்கெட்ல போட்டு ஊட்டுக்குக் கொண்டாருமாம். கடிப்பது போல காட்டிக் குழந்தையின் உடம்பின் மேல் அங்கங்கே வாய் வைக்க கூச்சத்தில் குழந்தை நெளிந்து சிரித்தது. குழந்தைக்கு ரொம்பச் சிரிப்பு காட்ட வேண்டாம். ராத்திரிக்கு வவுறு வலிக்கும் என்று உள்ளிருந்து ஒலித்த அசர்ரி அவன் காதிலேயே விழவில்லை. குழந்தையின் சிரிப்பலைகளில் மிதந்தான். அப்பா, தென்னமரப் பூதம் என்ன செய்யும்? கொஞ்ச நேரமாக அந்தரத்தில் தொங்கிய தென்னைமரப் பூதத்தை நோக்கி கதை திரும்பியது. தென்னமரப் பூதம் ஊட்லையே இருக்கும். வெளில எங்கேயும் போவாதாம். கத்திப் பூதம் கொண்டாரத சமைச்சு கொடுக்குமாம். அந்த பக்கமா ஆராச்சும் போனா அவங்களையும் புடிச்சு வச்சுக்குமாம். குட்டிப் பூதங்க 2-3 இருக்குமாம். அதுங்களையெல்லாம் பொறுப்பாய் பார்த்துக்குமாம். குட்டிப் பூதம் எப்படி இருக்கும்? குட்டிப் பூதம் சின்னதா இருக்கும். விவரம் தெரியாது. அங்க இங்க ஓடுமாம். அம்மா சொன்னா கேட்காதாம். குறும்பு பண்ணுமாம். தென்னமரப் பூதம்தான் குட்டி பூதங்களை மேய்க்குமாம். கத்திப் பூதம் எதுவும் கொண்டாராது சும்மா வந்துச்சுன்னா கோவிச்சுக்குமாம். தென்னமரப் பூதம் நேரத்துக்கு ஆப்பு ஆக்கிக் கொடுக்கலேன்னா கத்தி கத்தி திட்டுமாம். அதான் கத்திப் பூதம்னு பேரு. இப்போதைய விளக்கம் அவன் மனசுக்கு மிகுந்த திருப்தி தருவதாக இருந்தது. சமையலறைக்குள் இருந்து சாமான்கள் தடதடக்கும் சத்தமும் குக்கரின் கத்தலும் அடுத்தடுத்து கேட்டன. கதை அடுக்கடுக்காக உயர்ந்து கொண்டே போவதாக அவனுக்குப் பட்டது. கதை சொல்லும் திறன் கூடியிருப்பதாக நம்பிக்கை கொண்டான். அவன் மேலே சொல்வதற்குள் குழந்தை குறுக்கிட்டது. அப்பா, கத்தி பூதம் கத்தி வச்சிருக்கும்னு சொன்ன. குழந்தையின் நினைவாற்றலை மனதுக்குள் பாராட்டினான். ஆமாண்டா கண்ணு, கத்தியும் வச்சிருக்கும். அப்பத்தான மத்தவங்க அதக் கண்டா பயப்படுவாங்க. அதுக்குத்தான். தன்னை பரவால்லடா என்று தட்டிக் கொடுத்துக் கொண்டான். கத்திப் பூதமும் தென்னைமரப் பூதமும் அவனுக்குள் இருந்து வெளிக்கிளம்பி உலா வரத் தொடங்கின. அவற்றை குழந்தைக்கு முழுதுமாய்க் காட்டிவிட முயன்றான். குழந்தைக்கும் ஆர்வம் கிளற அப்பறம் அப்பறம் என்று தூண்டுச் சொல்லை ஏவிக் கொண்டிருந்தது. அப்பறம் தென்னைமரப் பூதமும் கத்திப் பூதமும் சண்டை போட்டுக்குமாம். 2ம் அப்படியே வாயத் திறந்துக்கிட்டு கடிக்க கடிக்க வருமாம். பல்லு ஒன்னொன்னும் கோடாலியாட்டம் இருக்குமாம். அது இதக் கடிக்குமாம். இது அதக் கடிக்குமாம். 2க்கும் வாயெல்லாம் இரத்தமா ஒழுவுமாம். அப்பவும் உடாதாம். உருண்ட பொருளுமாம். தென்னமரப் பூதம் தலைமயிறு விரிச்சு போட்டுக்கிட்டு அழுவுமாம். எங்கம்மா வீட்டுக்குப் போறன்னு கத்துமாம். கத்திப் பூதம் போய்த் தொலையேன்னு மறுபடியும் அடிக்க வருமாம். பூதங்கள் உருளும் காட்சி குழந்தையின் முன்னால் விரிந்தது. விழி அகலச் சற்றே பயத்தோடு மெதுவாகக் கேட்டது. குட்டிப் பூதம் என்ன செய்யும்பா? குட்டிப் பூதமெல்லாம் பாவம். ஒரு பக்கமா உட்கார்ந்துக்கிட்டு அழுவுமாம். எப்படி அழுவும்? ஊன்னு உன்னாட்டந்தான் அழுவுமாம். போப்பால் கூச்சத்தோடு அவன் மார்பில் ஓங்கி அடித்துவிட்டு குழந்தை கீழிறங்கி ஓடியது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.